Kumar has already. ப்ரோ வெளியே ஜூஸ்லாம் இருக்கு சார் பிடிக்கல. ஆமாம் வாட்டர் மெலன் எல்லாமே போய் உட்காந்துக்கலாம் லைட்டாக ஃபஸ்ட்டு இறக்கலாம் முடியல ஃபுல் ஷூட்டே இருக்கலாம் அது இறக்குறது இல்லை இங்கே முடியல. ஓகே ஊற்றி ஊற்றி டிகிரியில் வண்டி ஓடிட்டு எனக்கு தான் தெரியும். அவரை பார்த்து ஒரு ஹீரோயின் கேட்போமா, ஒரு ஹீரோ எடுத்துருக்காங்க செம்மையா. பாஸ் பாஸ் நில்லு நில்லுங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? ஷிட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஷாட்கன் மீட்டியர் 650 கூட ஏதோ பெரிய பசுமாடு மாதிரி இருக்கும். இது நல்லா பண்ணிட்டாங்க, சிக்குன்னு சிறுத்தைக்குட்டி மாதிரி இருக்குது இப்போ. அது ஷாட்கன் ஆனால் அது இவ்வளோ கூட்டங்க. சூப்பர் பைக். இட்லி வடை சாப்பிட்றது இவ்வளோ கும்பலிங்க, அவ்வளோ நல்லா இருக்கா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைக் ரைட் பண்ணுறதுக்கு தான். எங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் ஒரு பைக் ரைட் ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணுறாங்க, மோட்டார் சைக்கிள் டே ஈவெண்ட்டுக்காக. ஸோ அது எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளிக்கரணை SVP செட் எல்லாம் தான் நடக்குது. 6 o'clock வர சொன்னாங்க. ஆல்ரெடி 5:41 ஆகிடுச்சு. கொஞ்சம் சர்ன்னு போயிட்டு என்ன நடக்குதுன்றது நம்ம பார்ப்போம். குட் மார்னிங் எல்லாருக்கும். ஓகே, இந்த ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்கேன். இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி கேமரா ஆங்கிள் சரியா இல்லைன்ட்டு. ஸோ அதனால தான் இந்த ஆங்கிள் செட் பண்ணேன். மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கணும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக் ரைட் பண்ண போகிறோம். எங்கன்னா பள்ளிக்கரணை டு மகாபலிபுரம் நம்ம பைக் ரைட் பண்ண போகிறோம். ட்விஸ்ட் என்னன்னா அது ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் சைடில் தான் ஃபுல்லாகவே வருவாங்க. MT-15 நம்ம மட்டும்தான் போகிறோம்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் காலையில் சன்லாம் செமையாக தெரியுது, செமையாக இருக்கு. அதான் மோட்டார் சைக்கிள் டே ஈவெண்ட் நடக்குது. நம்ம அதில் கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அப்படியே போயிட்டு ஷிட். ஓகே, தென் அதான் பிளான். ஸோ இங்கேருந்து மகாபலிபுரம் போகிறோம் ஒரு பெரிய கேங்கோட. அங்கே போயிட்டு சின்ன ஈவெண்ட் அதை நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த SVP இந்த ஷோரூம் பற்றி சொல்லணும்னா நிறைய ஈவெண்ட்டு வச்சுட்டே இருப்பாங்க. அது எனக்கு பிடிக்கும், செம்மையாக இருக்கும். இவங்களோட கேங்கு நல்லாயிருக்கும், இவங்க கண்டக்ட் பண்ணுற ஈவெண்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் எவ்வளோ தங்கமான மனுஷன்னா நம்ம அவர் கூப்பிட்டோம். நம்ம ஒரு சில நேரத்தில் வர முடியாத சுச்சுவேஷன்லேயும் மறுபடியும் அவர் கால் பண்ணி கூடாரு, ட்ரை பண்ணு அப்படின்னு. ஸோ ஜாவேத் ப்ரோ செமையான கேரக்டர், ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமோட மேனேஜர். ஸோ வேறு என்ன, சரி அந்த கேங்கோட போகிறது எப்படி இருக்குன்றத உங்கள்கிட்ட காமிக்கலாம் தான் இந்த விலாகு. வேறன்றதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும் போல இருக்கு. அதை ஸ்டாப் பண்ண முடியல நம்மளால். அப்படியே உங்களுக்கு பிட்டாக எல்லாத்தையும் முயற்சி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். 6:30க்கு அங்கே இருக்க சொன்னாங்க. 6:10 வந்துட்டோம். ஒரு பெரிய ஆளில் கொஞ்சம் லேட்டாக தானே வரணும் அந்த மாதிரி. அது இல்லாமல் பைக்குமே சர்வீஸ் பண்ணணும் கைஸ். கொஞ்சம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு பைக்கு. அந்த வேலை இருக்குது. பைக்கு ஒரு வேலை இருக்குது. ஜூஜோ எல்லாம் பக்கம் தண்ணியை ஊற்றி விட்ருக்காங்க, ஒழுக்குது.
ஸோ இன்ஜின் சர்வீஸ் பண்ணோம். நான் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன் இந்த மாதிரி, அதோ வந்துட்டோம். சரி, அப்படியே போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். மற்றது சைபர் க்ரீன் MT-50 நிற்குது பார்த்தீங்களா? க்ரீன் MT-50 சைபர் க்ரீன். ஓகே, இது பார்த்தீங்களா ஏங்க எல்லாரும் வந்து விட்டார்கள். ஹாய், அதுதான் ஜாவித் ப்ரோ, சபரி 650 ஷாட்கன். ஓகே, ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, நம்ம பைக்கில் போகல, நம்மளுக்கு வேறு பைக்கு தராங்க ஓட்ட சொல்லலை. தங்கமான மனுஷன்னு எதுக்கு ஏன் இந்த வண்டியில் ஓட்ட, நம்ம வண்டியில் ஓட்டான்றாரு. ஸோ சேட். பைக்கர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இல்லை தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர். அப்போ பல குரூப் வருது. வென்யூல போயிட்டு நான் விசில், ஓகே, அது ஒரு லைக் என்ன சொல்றது, கூப்பிடுற மாதிரி எடுத்துட்டு நம்ம குரூப் மட்டும் தனியாக ஃபோன் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. நம்ம இன்னைக்கு ஓட்டுற வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டியார். செம்ம வண்டி, கம்ஃபர்டபுளான வண்டி, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம் ரைடு. கொடுத்துருக்கோம். ஷாட்கன் சூப்பராக இருக்குங்க. ஐயோ, வரும்போது தரேன்னு சொல்லியிருக்காரு, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஷாட்கன் இப்போ தான் எல்லோரும் ரீச் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கப்புறம் ஓடு சீரியஸ் செம்மையாக இருக்குப்பா. அதுக்கு நாங்கள் எக்ஸாஸ்ட்டுன்னு போட்டு செம பண்ணுறாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு எல்லாம் விசிபிளாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்குது. ராயல் என்ஃபீல்ட் தான் இல்லை. அதில் ஒரு சில பைக்ஸ்லாம் அப்படியே கண்ணில் ஊற்றிக்கலாம் போல இருக்குது கைஸ். ஷாட்கன் மீட்டியார் 650 கூட ஏதோ பெரிய பசுமாடு மாதிரி இருக்கும். இது நல்லா பண்ணிட்டாங்க. சிக்குன்னு சிறுத்தைக்குட்டி மாதிரி இருக்குது இப்போ அது ஷாட்கன். கேட்ட வரைக்கும் மீட்டியாரே தான் சின்னதாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. நைஸ் டன். SVBZ பள்ளிக்கரணை ராயல் என்ஃபீல்ட் பக்கத்தில் நம்ம ஷோரூம். சரி விடுங்க. M03 போச்சு கைஸ், சூப்பராக இருந்தது. ஈஸியாக மார்னிங் ரைட் நைஸ். ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, சபரி எப்படி இருக்கு ஷாட்கன்? நல்லா இருக்கேன், ரொம்ப பெருமையாக இருக்கு.
சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லை நல்லா இருக்கு அதான் 650 ஐ மீன் மீடியா 650 கம்பேர் பண்ணி சூப்பராக இருக்கு அந்த ஒரு பெருசாக இருக்கும் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு செம்மையாக இருக்கு கொடுத்துருக்காங்க நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க போகலாம் சீரியஸாக சும்மா சொல்லக்கூடாது கை சூப்பராக பண்ணியிருக்காங்க வண்டியை ஐ மீன் எனக்கு இந்த சைலன்சர் மட்டும் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா இந்த சைலன்சர் மட்டும் இந்த கேடிஎம் என்எஸ்எல் அடியில் அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட்னுவாங்களே அந்த மாதிரி வச்சுருந்தாங்க வச்சுக்கோங்களேன் இது அடிச்சுக்க எந்த பைக்குமே இல்லைன்னு சொல்லிடுவேன் லுக் வைஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொடுத்துருக்கானுங்க டிசைன் வாட்டமானே நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கு ஆங்கிள் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் டவுனாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வைடராக தெரியும் இப்போ அந்த மாதிரி தெரியாது ஓரளவுக்கு என்னோட மிட் ரேஞ்சு லெவல் தான் தெரியும் ஸோ பரவாயில்ல மீட்டியார் நல்ல ஐ மீன் அதான் ரைட் கம்ஃபர்ட் மீட்டியார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரைட் கம்ஃபர்ட் பாருங்களேன் எவ்வளோ ரிலாக்ஸாக காலை எடுத்து வச்சுருக்கேன் இல்லை என்ன டிராஃபிக்கில் ரைட் கம்ஃபர்ட் வருமான்னு தெரில பட்டு இருக்குது கம்ஃபர்ட் இருக்குது ஹண்டருக்கு அண்ணன் மாதிரி இருந்தது ஷார்ட் கன் 2 பேருன்றாரு ஓரமாக போங்க அப்படின்னு சொல்கிறாரு சபரி அண்டர் பெல்லி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல இந்த டியூக்லலாம் வரும்ல அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் ஓ இல்லை சொல்கிறேன் நம்ம போக வேண்டியதான் நம்ம பண்ண முடியாதா அதான் உண்மைதான் கொடுத்துதான் நல்லா இருந்திருக்கும் நல்லா இருக்கும் நம்ம பண்ணிக்கலாம் எடுத்து நான் எடுத்துவா நீங்கள் எடுக்கலாம் ஆ discount டக்குன்னு ரீச் ஆகிடுவோம் போல இருக்கு கைஸ் பாருங்களேன் சோழிங்கநல்லூர் தாண்டிட்டோம் அதுக்குள்ளே நம்ம நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு கைஸ் வந்து நம்ம ரிலாக்ஸ் ஆகிடுச்சு ஐயோ ரிலாக்ஸ் பொசிஷனில் வண்டி ஸ்ட்ரெயினே ஆகலை இப்போது நம்ம MT-15லாம் ஸ்ட்ரெயின் ஆகும்ல நம்மளுக்கு ஒரு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ரொம்ப வண்டியை ஆக்சிலேட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் நான் மைல்டாக ஆக்சிலேட்டர் தான் கொடுக்குறேன் அந்த 80க்கே எனக்கு ஸ்ட்ரெயின் ஆகலை வண்டி ரொம்ப ரிலாக்ஸாக தான் போகுது இப்போதான் புரியுது ஏன் மீடியா எடுக்கிறாங்கன்ட்டு 350cc அதுனா சும்மாவா இப்படி கண்ணதான் தான் இங்கே இருக்கலாம் உங்களுக்கு இப்படின்றதுக்குள்ள அங்கே வந்துட்டா என்ன ஆகுது இது தப்பாச்சே ரொம்ப தப்பாச்சே ஆனால் ஆசை வருது வண்டி வாங்கணும்னு ஆசை வருது அது தப்பு அதுவும் ஒரு தப்பு தான் இப்போல்லாம் சந்துக்கு MT-15 இருக்குது அதுதான் விஷயம்
செலவு பண்ணுறதுக்கு புது வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம், அதுவும் மைண்டில் இருக்குது. பார்ப்போம், லெட்ஸ் சீ என்ன நடக்கும், அதுதான் நடக்கும். புரியுதுங்களா? நம்ம என்ன யோசிக்கிறது. நல்ல ரிலாக்ஸாக இருக்குது கைஸ் வண்டி. சீரியஸ்லி நல்ல ரிலாக்ஸாக இருக்குது. என்ன எனக்கு ஏன் முது வலிக்குதுன்னு தெரியல, இந்த பொசிஷனாக என்னன்னு தெரியல, எனக்கு இது லைட்டாக முது வலிக்குது. ஓகே தான். வந்து விட்டோம் ஒரு வழியாக சோழிங்கநல்லூர். சோழிங்கநல்லூரில் இருந்து நாம் இப்போது லெஃப்ட் எடுக்க போகிறோம். லெஃப்ட் எடுத்துட்டோம். எல்லாரும் பார்ப்பாங்கல்ல எப்படி இருக்கும்ல, செம்மையாக இருக்கும். நானே இதெல்லாம் பார்த்தேன்னா அப்பா செம்மையாக போகிறாங்க எல்லாருமே அப்படி சேர்ந்து நம்ம நினைப்போம்ல, அந்த ஒரு ஃபீலுக்காக தான் நானும் கூட வந்திருக்கேன். இதனாலே வாங்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆனால் என்னன்னா இது என்ன மைலேஜ் தரும்? 30 தான் தரும்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச வரைக்கும் 30 தருமா, அதுக்கு மேலாம் தராதுன்னு நினைக்கிறேன். 30லேருந்து 35 தருமா மீட்டியார்? யாராவது மீட்டியார் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மீட்டியார் உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு. ஆக்சுவல் மைலேஜ் கெஸ் பண்ணி சொல்கிறதுலாம் வேண்டாம். வெயில் சரியாக அடிக்கிறது. டைம் சரியாக 13:15. சி டைம் தப்பாருன்னு நினைக்கிறேன். ரைடர்ஸ் எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, நம்ம போவோம். இதுவே நானுமே அந்த ட்வின் சிலிண்டர் ஜிடி அந்த மேலே வச்சுருந்தேன்னா என்னத்துக்கு இடிச்சிட்டு போயிருந்துருப்பேன். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. என்னன்னா நான் ஒரு அக்ரெசிவ் பொசிஷனில் ஓட்டுற மாதிரி வராது. புரியுதுங்களா? என்ன ஒரு என்னடா அது இண்டிகேட்டரில் சவுண்டே வராமல் இண்டிகேட்டர் போட்டு தான் ஓட்டியிருந்திருக்கேன் எவ்வளோ நேரமாக. வர்றாமன் முரட்டு ஆளாக ஓடிட்டு நடுவில். அவனுக்கு என்ன அர்ஜென்ட்டோ சரி நம்மளுக்கு எது. ஒரு பக்கம் ஜாகிங், ஒரு பக்கம் சைக்கிளிங். சண்டே மேஜராக எத்தனை பேர் கறி வாங்க போகிறீங்கன்னு தெரில. கறி வாங்க போயிட்டுருப்பீங்க சண்டேயில். இது எத்தனை 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கூட கிடையாது, 5 ஸ்பீட். மீட்டியா 650. ஈஸியார் வந்து விட்டோம். காதை அடிச்சிங்க. ஓ இது கூட சொன்னா அப்படி இருக்கா? வா எக்ஸாஸ்ட் மாற்றிருக்காங்க போல. அதிலே காதை கிட கிடன்னு அடைக்கிற மாதிரி இருக்காங்க. நல்லா இருக்கு இந்த சத்தம். டீசல் நல்லா இருக்கு. ஈஸியாக ரோட்டில் முந்த செல்லு போகாது கைஸ். அவன் எப்படி வரும் நம்மளுக்கே தெரியாது. ஓகே எல்லோரும் ஓரம் நிறுத்த சொல்லிட்டாங்க போல். நம்மளும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்துவோம். நிறுத்துன்றாங்களா போன்றாங்களா? பாதி பேர் போயிட்டாங்களே. ஓரம் கட்டுங்கன்றாங்க எல்லாரையும். அம்மா மீட்டியார் வச்சுக்கிறாங்க. முது வலிக்குதுன்னா கொஞ்சம் அதையும் காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைட்டாக எனக்கு வலிக்குது, ஏன்னு தெரில. ஆனால் அது இவ்வளோ கூட்டங்க. சூப்பர் பைக். இட்லி வடை சாப்பிட்றது இவ்வளோ கும்பலிங்க. அவ்வளோ நல்லா இருக்கா? என்னாச்சு? ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ராயல் என்ஃபீல்டு குரூப்பு மர்ஜ் ஆகுது வேறு ஒரு பிரான்ச்சோட.
ஸோ அடையார் பிரான்ச்சும் இதுவும் மெர்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க கைஸ். தெரியல, லெட்ஸ் see. அண்ணா எக்கச்சக்க ராயல் என்ஃபீல்டு போச்சு பார்த்தேன். சிக்னல் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஓ ட்ரோன் ஷாட்டா? ட்ரோன்லாம் வச்சுருக்குறாங்கப்பா. ஆஹா. மர்ஜாவை தான் அதனால ஓகே ஓகே கமான். டூ லைன் ஃபார்மேஷன் சொன்னாங்க. இவன் அங்கே தனியாக போகிறான். ஓ டூ லைன் தானோ, சரி விட. நைஸ் நைஸ். ஆஃப்டர் லாங் நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோம். நல்லா தான் இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாளாக ஃபுல்லாகவே ரெண்டு பேராக போங்க அப்படின்றாங்க. எது காமிச்சிட்டே வராங்க. எத்தனை பேர்லாம் ஈஸியாக ரைடு போயிட்டுருக்கீங்க? அந்த இன்றைக்கி என்ன டேட்? இன்றைக்கி 23/6. இன்றைக்கி யார் யாரெல்லாம் ரைடு போயிருந்தீங்களோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ராயல் என்ஃபீல்ட் மோட்டோ ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா நீங்களும் சொல்லுங்கள். ஈஸியாக ட்ராவல் ஈஸியாக இருக்கான். ஜாலியாக ஜாக் பண்ணுவாங்க. ஓட போடுறான். அந்த ஜாக்கிங் போகிறவங்கள பார்த்தோன்னா இப்படி தான். இன்னும் சிறிது தூரத்தில் நம் டோல் கிட்ட வந்து விடுவோம். அதுக்கப்புறம் மாயாஜல், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சு. சரி கைஸ், நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன் போக. இப்போ நான் சேஸ் பண்ணிட்டு போயிட்டு ஒரு ஹீரோ என்ட்ரி கேட்போமா? அவரை பார்த்து ஒரு ஹீரோ என்ட்ரி கேட்போமா? ஒரு ஹீரோ என்ட்ரி கொடுங்க செம்மையா. பாஸ் பாஸ் நில்லுங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? ஷிட், நிற்கவே மாட்டேன்றாரு. ஓகே, 100 தாண்டி போகிறீங்கன்னா உங்களுக்கு கேஸ் போட்டுருவாங்களா? அதனால அவருடைய தாக்கு பிடிச்சிக்கிட்டு ஓட்டுறாரு போல. வாவ், செம்மையாக இருக்கு. காரு பயங்கரமாக இருந்தது. ஜிடி இருந்தாலும் அந்த ஹீரோ என்ட்ரி கேட்டிருக்கலாம். வா, ஃபேவரட் வியூ ஸ்பாட்டுக்கு வந்து இவர் தான். ஒரு ஹீரோ இன்ட்ரோ கொடுக்குறீங்களா சர்ன்னு?
லெவல். நம்ம சொன்னோன்னு செஞ்சார் மனுஷன். என்னமா இருக்குப்பா பைக்கு. யூ ஐ எம் எக்ஸைட்டட். இது கேஸ் ட்ரெயின் இல்லைனா நான் 100ல் போகிறேன். ஐ மீன் 100லாம் இல்லை, KTM 390 நெக்ஸ்ட்டு போடு. நெக்ஸ்ட்டு ஒரு பக்கம் KTM, ஒரு பக்கம் இது. தேங்க்ஸ் சொன்னதுக்கு செஞ்சதுக்கு. நான் சொன்னேன்னு செஞ்சதுக்கு தேங்க்ஸ். நான் சொன்னேன்னு செஞ்சதுக்கு தேங்க்ஸ். வேற லெவல். இந்த மாதிரி மனுஷன்லாம் இருக்கிறதுனால தான் ஊரில் மழை பெய்யுது. ஐயோ சும்மாவே அவர் ஏறுவார். இதுக்கப்புறம் அவர் எப்படி ஏற போகிறாரோ. KTM 250 நல்லா இருக்குப்பா. லுக்கு ரகடாக அக்ரெசிவாக இருக்குது. நல்ல வேலை அந்த சைலன்சர்லாம் ஒரு மாதிரி கொடுப்பானுங்க, அதெல்லாம் பண்ணலை. சரி குட் நைஸ். இந்த யார் அதர்வாது ஒரு படம் ஒன்று இருக்கும்ல, அந்த என்ன பண்ணுறது. ஐயோ நான் யோசித்தா தான் என் மண்டையில் இது வராது. இரும்பு சம்திங் இரும்புன்னு ஆரம்பிக்கும். இரும்பு குதிரை. அந்த படத்தில் ஒரு என்ட்ரி இருக்கும்ல, வில்லன் என்ட்ரி கேங்கா, அந்த மாதிரி இருக்குது எனக்கு இதை பார்க்க. இந்த மாதிரி கேங்காக போகிறத பார்த்தாலே சூப்பராக இருக்கு. இன்னொரு கடை தான் இருக்கா. நைஸ். முத்துக்காடு லேக்கில் தானே எல்லாருமே அந்த பெரிய பெரிய சூப்பர் பைக் தான் நிற்கணும்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஆமாம், முத்துக்காடு லேக்கில் தான். ஓவாய்ட் அதே இடம். கொடூரமாக வெயில் அடிக்கிறது. கொடூரமாக ஈவன் அங்கே எல்லோரும் பண்ணுறாங்க. இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. குடிக்கலாம். ஓகே, எல்லோரும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஈவெண்ட் நடக்குது. உள்ள போய் பார்ப்போம்.
டே ஈவன். இதுதான் நம்ம கேங் ப்ரோ. வெளியே ஜூஸ்லாம் இருக்குது சார், பிடிக்கல. ஆமாம், வாட்டர் மெலன் எல்லாமே. போய் உட்காந்துக்கலாம் லைட்டாக ஃபஸ்ட்டு இறக்கலாம் முடியல, ஃபுல் ஷூட்டே இருக்கலாம். அது இறக்குறது இல்லை, இங்கே முடியல. ஓகே, புத்தி புத்தி நீரில் வண்டி ஓடிட்டு எனக்கு தான் தெரியும். எப்படி ஒன்றும் பரவாயில்ல, ஒட்டுங்க. நான் போயிட்டு வரேன். இப்போதான் சூடு இருக்க போகிறேன். நீங்கள் ரொம்ப ஹீட்டாக இருக்கு. அவங்க ஒட்டிக்கிறீங்களா? தயவுசெய்து கையில் ஒட்டி போட்டு பார்க்குறேன். வெயிட் 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 தப்பு இது தப்புனா ப்ரோ சூப்பராக இருக்கு. கண்ணாடி சூப்பராக இருக்கு. அப்படியா? போன வண்டி போட்டு அதே வீடியோ எடுத்து கொடுத்துருங்க. ஓ ஓகே. அல்ல கையில் ஒட்டிக்கங்க. அண்ணா இன்னும் ஒரு 4-5 அங்கே இருக்காங்க பாருங்க பாய்ஸ். இவரு தான் அந்த கல்லு மேலேயே எத்தனா அது சாம்பார்லாம் போட மாட்டாங்கடா. வா ஒட்டக்க பாயாலாங்க சாப்பிடுவா. ஒட்டக்க பாயா கேக்கு வந்து லைன் ஃபார்ம் பண்ணுங்க. ஓ லைனா எல்லாம் வரு. நீ பேக்ல போ. கேக்க வந்தானே முன்னாடி. பள்ளிக்கரணை பாய்ஸ் ப்ளீஸ் கம் டு தி சூப்பர். பள்ளிக்கரணை பாய்ஸ். பள்ளிக்கரணை பாய்ஸ். ஏய் அது பேட்மிண்டன் பேரு அந்த மாதிரி வச்சிருவாங்கங்க. எஸ்பிபி ரெண்டு ஒண்ணு தான். அது பரவாயில்ல. பள்ளிக்கரணை பாய்ஸ்க்கு இது பரவாயில்ல. So kindly do be a part of this beautiful event. So start பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. How many Thala fans in the house? என்னங்க சவுண்டே பத்தல. How many Thala fans in the house? ஓகே, ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டார்டிங்னா ஒரு டான்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இருக்கிற இடத்துல தலை சாங் ஒன்று போட போகிறோம். இஷ்டத்துக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஆடினா போதும். ஓகே ரெடியாண்ணா? லெட்ஸ் ஹேவ் த சாங் ரெடியா? 1 minute ரெடியா கைஸ்? நீங்கள் குரூப்பாக நின்ன இடத்துல நீங்கள் ஆடலாம். anyone wants to volunteer by coming in front with me and doing one step? any dancers? வாங்க வாங்க, கூச்சப்படாதீங்க. ஏங்க டான்சர் இல்லைங்க, வாங்க பரவாயில்ல, சும்மா ஒரு 2 ஸ்டெப் போடுறது. ஓகே, ஸோ இந்த சாங் கேட்டாலே வந்து உங்களுக்கு வைப் வரும். அதாவது எஸ், லெட்ஸ் ஹேவ் த சாங் இன் ரெடி 3. Zumba dance இது. இது Zumba dance இது. Ajit Kumar is already a part of our Enfield family. So I think it is sound பாத்தலங்க, இன்னும் நல்லா சவுண்ட் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். So on that we have our guest of honor of the day and I would like to welcome Mr. Shiva Swaminath. So he ஐயா கயிறு இல்ல, அவ்வளவுதான் இருக்கா?
ஆடியன்ஸ் அப்படி போங்க. ஏன்னா உங்களோட ஆடியன்ஸ் தனுஷ் பின்னாடி குட்டி போயில கணக்கு எடுக்காது. ஏய் வீட்டுக்கு போடா. தம்சம் கொடுத்துட்டு இருக்க. ஏய் இவரா இப்போ எதுக்குள்ள கிடக்குறாரு பாப்போமா. ஜி வாட்டர் கேன் கேட்கிறேன். வாட்டர் You should only pull the cable into the forward direction. You should not turn around and you should not. மஞ்சுவல் மாய்ஸ் கிடையாதாமா? மஞ்சுவல் மாய்ஸ் கிடையாது. மஞ்சுவல் மாய்ஸ் மாதிரி அவ்வளோ பரவாயில்ல. Okay, so start பண்றதுக்கு முன்னாடி I'm going to call your team names. யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க நல்லா சவுண்ட் பண்ணணும். ரெடி? So நீங்களே கொஞ்சம் பக்கத்துல வந்துருங்க. எல்லாம் கிட்ட போயிடுங்க. நல்லா போங்க, பேடி போங்க. Okay guys, let's make some noise for Chennai Bulls B. Ready? Hello, boy. Okay, so கபரி அவன் அந்த வாட்டர் கேன் எடுத்து குடிப்பான். தண்ணி குடிப்பான். ready guys? 3, 2, and 1. யோயோ ரெக்கார்ட் இருக்குண்ணா. அந்த பக்கம் போயிடுங்க. Next team is இருக்குல்ல Vinod Kumar. அண்ணே எல்லாம் போஸ் கொடுங்க. கமான் அண்ணே அண்ணே போஸ். அண்ணே போஸ் கொடுங்க. ஸ்மைல் போயா ப்ரோ போஸ் கொடு ப்ரோ. அண்ணே 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 வணக்கம். நீங்க யாரும் ஸ்பெண்ட் வணக்கம். லாஸ்ட் இயர் சாம்பியன். அண்ணா அக்கா பின்னால இருக்குது. அக்கா பின்னால இருக்குது. உங்க ஏய் ப்ரோ இவர் கை பிடிக்க சொல்றா. ப்ரோ இவர் கை பிடிக்க சொல்றா. ஆனவங்க இருக்கலாம். அது மொத்த கையில முடிச்சிட்டு போனாட்டி கஷ்டப்பட்டீங்க. இவ்வளோ பண்ணி என் கரண்டே நிற்கிது. அப்போ நான் என்ன பண்ணலாம்? புரியல. கரண்டே நிற்கிது எனக்கு. ஆல் தி பெஸ்ட். நாங்க இவ்வளவு கலாய்ச்சா நீங்க என்ன ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்களா? இப்ப இருக்காது. உங்களுக்கு தெரியுமா? அப்ப
அப்போ வைக்க ப்ரோ அவன் தங்கச்சி அவங்க அம்மா வைப்பான். இவ்வளோ தைரியம் ப்ரோ உங்களுக்கு. அதுவும் அங்க அதாவது முடிச்சுட்டு எங்களோடய சேர்றீங்க பார்த்தீங்களா? அப்படி நிற்கிறீங்க ப்ரோ நீங்க. பசங்களோட வந்து தான் ஜாலி. இதுக்கு விட்டுருங்க. திருப்பி ரொம்ப எந்த bike? 10 பேரா செட் பண்ணுங்க. நீங்க கவுண்ட் பண்ணிக்கலாம். சூப்பர் மீடியா ஓ சூப்பர் அவ ஓட்டுவான். வண்டி ஓட்டுவேன். இங்கிட்ட வண்டி இல்லை. அவன் வண்டி ஓட்டுவான். மூச்சு வாங்குங்க. எல்லாம் டம் கட்டி நிக்கிறானே, கொஞ்சம் இருக்க சொல்லுங்க. ரெடி பண்ணு. பாய்ஸ் எல்லாம் விசிட்ல கை தூக்கி காட்டுங்க. Okay, guys. So we have team Chennai நீங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க ப்ரோ. ஆல்ட்ட நான் சண்டை போடல. On this side we have Gap Motor. நீ இல்ல பின்னால 2 மோட்டிவேஷன். உனக்கு யார் சொல்றா? உன்னோட மோட்டிவேஷன் எனக்கு தெரியாதா? அண்ணே கவுண்டக்குள்ள பால் விடுறீங்க. சவுண்டே காணோம். விசில நீங்க அங்க எடுத்துக்கறோம். Ready? Start பண்ணலாம் in 3 2 1. உன்னிடான காயமென்று கண்ணாலே பார்க்க வேண்டும் மாயமென்று. Very good. Now veteran Gap Motors and the winners of this lineup, guys. எல்லாரையும் ஒரு ஓட்டு போடுறா. எல்லாரும் எடுத்துருக்கேன். என்னெல்லாம் ஜூம் பண்ணவே நீ வேற. ஆப்போனன்ட் பாத்தீங்களா? நம்ம ஏரியாக்குள்ள சுத்துறேன். அண்ணே டைம் அவுட் ஆகுது. ஆமா புள்ள பண்றோம். கம் ஆன் गाइस. ஏய் ஆமா பண்ணலாம் வாங்க. ஆமா எலெக்ஷன் பண்ணி நல்லா பண்ணுங்க. ஐயோ க்ளோஸ் அப்லாம் வைக்காதீங்க. ஜூம் எடுத்து போறோம். போய் பொசிஷன் நில்லு. கையில முடிப்பியா? கையில முடிப்பியா? அதெல்லாம் முடிக்க வேணாமா? என் கை இங்க தான் இருக்குது. நீ போய் அந்த சைடு முடிக்கணும். Ready, guys? கேமராவை கொடுப்பா. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். இல்லாம எடிட்ல வேற வாய்ஸோட போடுவானு. So guys, this is the finals of the tug of war. Team Chennai Bulls Team A versus AKG Motors. So guys, are you all ready? 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல go. go ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? go. அட ஓவர் மேட்ச் ஓவர் மாதிரி வைக்கிறீங்க. அப்பா நேத்து போன மேட்ச் அப்படிதான்பா. இல்லங்க 3 2 1 go சொல்லிட்ட பிறகு you can start. Ready? இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. யாரு? On the count of 3